ஹாய் வணக்கம். ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்துட்டு சீஸ் மசாலா பிரெட். இதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் ரெக்வயர்டுன்னு பார்க்கலாம். 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ், இவ்வளோ அளவு பீஸ் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கா டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 5 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி மசாலா பிரெட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கடலை மாவை வந்து நல்லா கொஞ்சம் வாட்ரியாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், கட்டி இல்லாமல். இது மாதிரி ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டு நம்ம வந்து டிப் பண்ணி வைக்கும்போது இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி இலை, சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை ரெடி பண்ணலாம். இப்போது இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது சீஸ் ஸ்லைஸையும் எடுத்து கட் பண்ணி இது மாதிரி மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி சீஸை உள்ளே வச்சு இப்படி ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ரெட்டை வந்துட்டு நம்ம இது மேலே வைக்க. இப்போது இதுக்குள்ளார ப்ரெட்டை வச்சு இப்படி இந்த செஞ்சு வச்ச மசாலாவை அப்படியே கோட் பண்ணுங்கள். இப்போது கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்கள் கீ போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் ஊற வச்சு வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு, அதை எடுத்து தவாவில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக எடுங்க, அது நல்லா ஊறி இருக்கும், உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பொறுமையாக எடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் பாயில் ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டிருக்கேன். உள்ளே இருக்க சீஸ் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். வீட் ப்ரெட்லேயும் நல்லா வரும். நான் எப்பயும் வீட் ப்ரெட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது கிடைக்காதனால இன்றைக்கி வந்து ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டவாலேருந்து எடுத்துடலாம். சீஸ் மசாலா பிரெட் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.